வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா This is my old Feastables. ஆக்சுவலி பார்க்க போறோம்னு சொல்றதை விட சாப்பிட போறோம்னு சொல்லலாம். எஸ், இது ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 யூடியூபரோட கம்பெனில ரிலீஸ் ஆன ஃபீஸ்டபிள்ஸ் சாப்பிட எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பிளஸ் மிஸ்டர் பீஸ்ட் எப்படி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 யூடியூபர் ஆனாரும் தான் பார்க்க போறோம். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த மிஸ்டர் பீஸ்ட் வெறும் 26 வயசுலயே எப்படி 2024ல பில்லியனர் லெவலுக்கு ரீச் ஆகி ஃபார்பர்ஸ் லிஸ்ட்ல அவருக்குன்னு தனி இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. சோ சாக்லேட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி தன்னை தானே செதுக்கிட்டு ஒரு டாப் கிரியேட்டர் ஆனவரும் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு பெரிய கிரியேட்டர் ஆகணும் இல்லை ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும்னு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தனுஷ் நடிச்ச மாதிரி படத்துல ஒரு டைலாக் இருக்கும், லைக் 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்றாங்க சார். ஒரு 22 வயசு பையன் சார். அவன் இப்போ ஐட்டங்கார கூட கிடையாதான், சும்மா புறா வளர்க்குற பையன். புறா வளர்க்குற பையனாக இருந்தவன் அதில் வந்து அவன் வேறு லெவலில் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க சார். அதுக்கப்புறம் 8 வருஷம் ஆச்சு. இன்னும் ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை. நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். அவன் பேர் என்ன சொன்ன? மாறி. அந்த டைலாக் ஷூட் ஆகிற ஒரே ஆளு மிஸ்டர் பீஸ்ட் மட்டும்தான். மிஸ்டர் பீஸ்டோட ரியல் நேம் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் டொனால்சன். ஷார்ட்டா ஜிம்மி டொனால்சன் அவரோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்களாம். May 7, 1998ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க கேன்சஸ்ல பிறந்திருக்காரு ஜிம்மி டொனால்சன். குறிப்பா ஜிம்மி பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் டைவர்ஸ் ஆயிருது. டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜிம்மி டொனால்சன் அப்புறம் அவங்க அம்மா 2 பேரும் நார்த் கேரோலினால செட்டில் ஆகுறாங்க. குறிப்பா டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜிம்மியோட அவங்க அம்மா கஷ்டப்பட்டு ஜிம்மியை ஸ்கூல் படிக்க வைக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்க கிட்ட சாதாரண ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே காசு இருக்காதான். பிளஸ் அவங்க அம்மா பேங்க்ல ஏகப்பட்ட லோன் வாங்கி வச்சிருப்பாங்களாம் அந்த டைம்ல. ஆனா ஜிம்மியோட அம்மாவுக்கு தெரியாது அவங்க பையன் உலகத்தோட நம்பர் 1 யூடியூபர் ஆக போறான்னு. லைக் மிஸ்டர் பீஸ்ட் கிட்ட இப்போ உலகத்துல இல்ல பிளே பட்டன்ஸே இல்ல. லைக் பல கிரியேட்டர்ஸோட கனவா இருக்க யூடியூப் பிளே பட்டன் மட்டும் 30க்கு மேல வச்சிருக்காராம். ஏன்னா அவர்கிட்ட ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. இப்போ லைக் இதுக்காக ஒரு தனி செவத்தையே கட்டி வச்சிருக்காரு பிளே பட்டன் வைக்கணும்னு அவரோட ஸ்டுடியோல. மிஸ்டர் பீஸ்டோட இருக்க எல்லா சேனல்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸையும் கூட்டினா ஆல்மோஸ்ட் 700 மில்லியனுக்கு மேல போகும்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப்குள்ள வந்த கொஞ்ச நாள்லயே நடந்த விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி மிஸ்டர் பீஸ்ட் ஆல்மோஸ்ட் பல மணி நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு நாளும். மிஸ்டர் பீஸ்ட் 2012ல ஸ்கூல் படிக்கும் போது அவரோட மெயின் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணமா இருந்த மெயின் ரீசன்ஸ் மிஸ்டர் பீஸ்ட் சின்ன வயசுலயே பல யூடியூப் கிரியேட்டர்ஸோட வீடியோவை பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. லைக் இதுக்கப்புறம் தான் அவருக்கும் ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஒரு சின்ன ஆசை வந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவரோட வீட்டுல இருந்த கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாடி அதை ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு யூடியூப்ல. அண்ட் டைம் போக போக என்னதான் வியூஸ் வரலனாலும் மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ போடுறது மட்டும் ஸ்டாப் பண்ணாம இருந்திருக்காரு. அந்த டைம்ல மிஸ்டர் பீஸ்ட் கிட்ட இருந்த ஒரே மைண்ட் செட், இன்னைக்கு எனக்கு ஃபேன்ஸ் வரலனாலும் ஒரு நாள் நம்மளுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வரும்னு கான்ஃபிடென்ட்டா வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு மிஸ்டர் பீஸ்ட். பிளஸ் மிஸ்டர் பீஸ்டுக்கு சின்ன வயசுல இருந்து பெருசா எந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாதான் ஸ்கூல்ல. இதனாலே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற பசங்களை மாதிரி மிஸ்டர் பீஸ்ட் வெளியே போய் விளையாடாம தன்னோட வீட்டுல இருக்க கம்ப்யூட்டருக்கு முன்னாடி மட்டும் யூடியூப் பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த சின்ன வயசுலயே. லைக் நைட் ஃபுல்லா யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது பிளஸ் மக்களுக்கு எந்த வீடியோஸ் பிடிக்கும்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஜிம்மி டொனால்சன் ஸ்கூல் படிக்கும்போது. அண்ட் மிஸ்டர் பீஸ்ட்க்கு ஸ்டடீஸ்லாம் பெருசா எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லையா. லைக் ஸ்டார்டிங்ல ஜிம்மி டொனால்சன் அவருக்கு பிடிச்ச கண்டென்ட் மட்டும் தான் யூடியூப்ல போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுல எந்த பெரிய வியூஸும் வரலன்னு தெரிஞ்சக்கப்புறம் பீப்புளோட அட்டென்ஷனை கிராப் பண்ற மாதிரியான வீடியோஸை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. லைக் புது வகையான வீடியோஸை பீப்புள் ஷாக் ஆகிற வகையில ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காரு ஜிம்மி டொனால்சன். அண்ட் டைம் போக போக மிஸ்டர் பீஸ்டுக்கு இந்த ப்ராசஸே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஒரு நாளும் பல மணி நேரங்களில் வெறும் யூடியூபுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ண வரோம் ஜிம்மி டொனால்சன். அவருக்கு எந்த வியூஸுமே வரலனாலும் அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் யூடியூப் வீடியோஸை அப்லோட் பண்ணுறது மட்டும் தான் இருந்திருக்கு. ஸோ ஜிம்மி ஸ்கூலில் தன்னோட கிளாஸ்மேட்ஸ் கிட்டேயும் யூடியூப்பை பற்றி மட்டும்தான் பேசுவாராம். அண்ட் இது ஜிம்மியோட நிறைய கிளாஸ்மேட்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்காதான். அதில் நிறைய கிளாஸ்மேட்ஸ் ஜிம்மியை பார்த்து நீலாம் ஒரு யூடியூபராக லாய்க்கே இல்லை, ப்ளஸ் உன்னோட வீடியோஸை யாரும் பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு ரொம்ப புலி பண்ணியிருக்காங்க அந்த டைம்லேயே. லைக் இந்த விஷயத்த ஜிம்மியே பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. One time, a high schooler came up to me and he's like, all you do is talk about YouTube. No one cares. That like really hurt me because it kind of hit me. I was like, wow, all I do is talk about YouTube. I talk about YouTubers that are doing well. I talk about ideas. It was just like the thing that consumed me when I was young. And so when I was
around this age, I really struggled because பட் அந்த ஜிம்மி தான் இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 யூடியூபரா இருந்துட்டு வராரு. யூடியூப் AdSenseல இருந்து ஒரு நாளுக்கு அவருக்கு வர இன்கம் மட்டும் ஆல்மோஸ்ட் பல கோடி. இந்த ரீச்க்கு மிஸ்டர் பீஸ்ட் போறதுக்கான மெயின் ரீசன் யூடியூப் மேல இருந்த பேஷன் தான் ஜிம்மி சொல்றாரு. அண்ட் யார் என்ன சொன்னாலும் யூடியூப்பை கிவ் அப் பண்ணாம வீடியோஸை இம்ப்ரூவ் பண்றதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுனால தான் இன்னைக்கு யூடியூபோட நம்பர் 1 கிரியேட்டரா இருக்காருன்னு மிஸ்டர் பீஸ்டே சொல்றாரு. இன்னைக்கு ஜிம்மி கிட்ட இல்லாத லக்ஸுரி கார்ஸும் இல்ல, பிரைவேட் ஜெட்ஸும் இல்லை. ஒரு கண்ட்ரிஸ்க்கும் போய் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு கிவ் அவேவா மட்டும். லைக் அன்னைக்கு மட்டும் ஜிம்மி தன்னோட கிளாஸ்மேட்ஸ் பேச்சை கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு மிஸ்டர் பீஸ்ட்ங்கிற ஒரு பிராண்டே இருந்திருக்காரு. ப்ளஸ் மிஸ்டர் பீஸ்டோட இந்த சாக்லேட் பிராண்டும் தான். அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஃபீஸ்டபிள்ஸை டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு சாக்லேட்டோட ரேட் மட்டும் ஆல்மோஸ்ட் 470 ரூபாய். அப்போ என்ன ப்ரோ பெருசாக தானே இருக்கும்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, வாங்க காமிக்கிறேன். So yes, பார்க்க நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த சாக்லேட்டை சாப்பிட்ணுன்னே என்னோட பல நாள் ட்ரீம். மிஸ்டர் பீஸ்ட் மாதிரியான ஒரு சாதாரண ஆள் யூடியூபோட டாப்பில் வந்து தனக்குன்னு ஒரு கம்பெனி உருவாக்கி ரிலீஸ் பண்ண சாக்லேட் இப்போ என் கையில் இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது செம்ம ஷாக்கிங்காக தான் இருக்குது. கேமரா தெரிஞ்சுதா? இதுலேயே ஃபீஸ்டபிள்ஸ்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. டைரி மில்க் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ப்ரீமியமான டேஸ்ட் இருக்குது. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. இந்த டேஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஞாபகம் வருது, இந்த ஹிஸ்ட்ரி டிவி சேனலில் ஃபுட் ஃபேக்ட்ரின்னு ஒரு ஷோ நினைக்கிறேன், லைக் பேரை மறந்துட்டேன். அங்கே ஒருத்தர் ஒரு ஃபேக்ட்ரிக்கும் போய் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். இது எனக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கவே இல்லையே. இதை நான் எப்படியும் பல நாள் வச்சு சாப்பிடுவேன். கொடுத்த காசுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் டவுட்டு தான். மிஸ்டர் பீஸ்ட் மாதிரியான ஒரு ஆளை உங்களுக்கு பிடிக்கும்னா சும்மா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டைரி மில்க் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை தொட்டு வாங்குங்க. ஸோ டேஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு 10க்கு ஒரு 9 மார்க் கொடுக்கலாம், நல்லா தான் இருக்குது. இந்த சாக்லேட் நான் சாப்பிட்ணுன்னே ஆல்மோஸ்ட் 13,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் இதோட மேனுஃபேக்சரிங் கிடையாது, யூஎஸில் இருந்து மட்டும்தான். ஸோ அதனால தான் இந்த சாக்லேட்டோட ரேட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இம்போர்ட் டேக்ஸ் ரொம்ப அதிகம். ப்ளஸ் ஃப்ளைட்டில் வந்துச்சா ஷிப்பில் வந்துச்சான்னு தெரியல, பட் எனக்காக எங்கேருந்தோ வந்திருக்கு. ஸோ ஃபீஸ்டபிள்ஸை சாப்பிட்டாச்சு, ரேட்டிங்கும் கொடுத்தாச்சு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா வாங்கிங்க. ஸோ வீடியோ முடிய போகுது. And this is me, Ponroshan, signing off. Bye bye.